أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நின்று நிதானித்து கவனமாய் செயல்படவும். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லி வபாரிக் அலைஹி. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப ஷஅபான் வ பல்லிஹ்னா ரமலான் வ ரஹ்மத்தன் வ ராஹத்தன் அஃப்வன் ஆஃபியா. அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம அஹ்திக்னா மினன் நார் வத்ஹில்னல் ஜன்னத்த யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம அக்ஃபிர் லனா துனூஃபனா ஹதாயனா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். வல்லாஹு ஹைருர் ராஸிகீன். யா லத்தீஃப் யா ரஹீம் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் மிம்மா சிவல்லா வ கூலு ஷைஇ யகூலு அல்லாஹ். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். யா ஹன்னான் யா மன்னான் யா தய்யான் யா சுல்தான் யா அல்லாஹ். அப்துன் விபாபிக வாக்கிபுன் முந்தலர்ரிஉன் மின் ஹதாயா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ரிலா நஃப்ஸிஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி இத்னத அர்ஸிஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அதத ஹல்கிஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ரிலா நஃப்ஸிஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் இத்னத அர்ஸிஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் மிதாத கலிமாத்திஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலியுல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ். சுப்ஹானல்லாஹில் மலிக்குல் குத்தூஸ் சுப்பூஹுன் குத்தூஸுன் வ ரப்பனா தரப்புல் மலாயிகத்துஹு வ ரூஹு. அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிதாக அபி வ உம்மி யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருள்மிகு ரமலானே வருக வருக. ஸலவாத்து மகுடம் பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ஷஹ்ரு ரமலானே அருளை அள்ளி தருக. 20ஆம் நாள் தராஹ்வி தொழுவது நாள். ஷுஹதாக்கள் ஷாலிஹீன்கள் நன்மை வழங்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லாக் லாக் சுக்ர். தீமைக்கு பின் நன்மை செய்வீர். ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது: யா ரசூலல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். அப்பொழுது, ஒரு தீமையை நீர் செய்துவிட்டால் அதனை அழிக்கும்படியான ஒரு நன்மையை உடனடியாக செய்து கொள்வீராக என்று கூறினார்கள். யா ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதும் நன்மைகளில் சேர்ந்ததுதானா என்று மீண்டும் நான் கேட்டேன். அது நன்மைகளெல்லாம் மிகச் சிறந்தது என பதிலளித்தார்கள். சிறிய பாவங்களாக இருந்தால் நன்மைகளினால் அவை அழிந்துவிடும் என்பது தெளிவான விஷயமாகும். பெரும்பாவங்களாக இருந்தால் விதிமுறைகளை அனுசரித்து தௌபா செய்வதன் மூலம் பாவங்கள் அழிந்து விடுகின்றன. அல்லது அல்லாஹு தாலாவுடைய கருணையினால் தௌபா இல்லாமலேயே பாவங்கள் அழிக்கப்பட்டு விடலாம். இதன் விவரம் முன்னால் கூறப்பட்டுள்ளது. எவ்வாறு இருந்தாலும் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன என்பதின் கருத்து, பிறகு அப்பாவங்கள் பட்டோலையில் இடம்பெறுவதில்லை, அவற்றை பற்றி எங்கும் பிரஸ்தாபிக்கப்படுவதே இல்லை என்பதாகும். அடியான் தன்னுடைய பாவங்களுக்காக தௌபா செய்தால் அல்லாஹு தாலா அப்பாவத்தை பற்றி கிராமன் காத்திபீன்களும் மறக்கும்படியாக செய்து விடுகிறான்.
பாவங்கள் செய்தவருடைய கைகால்களும் அப்பாவத்தை மறந்து விடும்படியாக செய்வதுடன் பூமியின் எந்த பகுதியில் பாவம் நடைபெற்றதோ அப்பகுதியும் பாவத்தை மறந்து விடும்படி செய்து விடுகிறான். இறுதியில் அம்மனிதனுடைய பாவங்களை பற்றி சாட்சிகள் இல்லாமலாகி விடுகின்றன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சாட்சிகள் என்பதின் கருத்து கியாமத் நாளில் கைகளும் கால்களும் உடலின் மற்ற பாகங்களும் செய்த நல்ல தீய அமல்களை பற்றி சாட்சி கூறும் என்பதாகும். பாவ மன்னிப்பு கோரி தௌபா செய்கிறவன் பாவமே செய்யாதவனை போன்றவனாவான் என்று அறிவிக்கப்பட்டுள்ள ஹதீஸ் மேற்கூறப்பட்டுள்ள விஷயத்தை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. தௌபா என்பது பாவங்கள் செய்த பின் அதற்காக மிகுந்த கவலைப்பட்டு வெட்கங்கொண்டு இனிமேல் இவ்வித பாவத்தை ஒருபோதும் செய்யவே மாட்டேன் என்று உறுதியான எண்ணம் கொள்வதாகும். அல்லாஹ்வையே நீ வணங்குவாயாக, அவனுக்கு எதனையும் இணையாக்காதிருப்பாயாக, அவனுக்கு எதையும் இருப்பாயாக. அல்லாஹ் உன் முன்னிலையில் இருப்பது போன்று இக்லாசுடன் அமல் செய்வாயாக. உன்னை இறந்து விட்டவர்களில் ஒருவனாக கருதி கொள்வாயாக. கற்கள் மரங்கள் ஆகியவற்றின் அருகில் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்வாயாக. ஏனெனில் கியாமத் நாளில் அதிகமான சாட்சிகள் கிடைக்கும். ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அதற்கு பகிரமாக ஒரு நன்மையை செய்திடுவாயாக. பாவத்தை பகிரங்கமாக செய்திருந்தால் நன்மைகளையும் பகிரங்கமாக செய்திடுவாயாக என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய மருத்துவ குறிப்பு: கணு நீக்கிய அருகம்புல் சமூலம் 30 கிராம் வெண்ணெய் போல் அரைத்து சம அளவு வெண்ணெய் கலந்து 20 முதல் 40 நாள் வரை சாப்பிட உடல் தளர்ச்சி நீங்கி உறுதிப்படும். அறிவு மிகுந்து முக வசீகரம் உண்டாகும். வசலாம் மா அஸ்ஸலாமா.